Hi friends, welcome to Technical Tamil Gaming Channel. நான் ஓனிசாரி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சேனல் ஆட் மேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சல் லேப் அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நியூ டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டு புதுசாக ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு உங்கள் சேனலோட நேமை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. சைஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபாண்ட்டுக்கு உண்டான கலரை சூஸ் பண்ணுங்கள். நான் கிரியேட் பண்ண கிரேடியன்ட் இதை சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் வாங்க. நாலாவது ஒன்று இருக்குமே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதை அழுத்திட்டு அந்த மாதிரி எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்கள் சேனலை நம்ம டெலிட் பண்ணிட்டு உங்கள் சேனலை பற்றி ஏதாச்சும் ஒரு ஸ்லோகன் எழுதுங்க. நான் ஆல் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் ட்ரிக்ஸ் எடிட்ஸ் இன் ஒன் பட்டன் அப்படின்னு எழுதுகிறேன். அழுத்திட்டு சேவ் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு இதையும் அந்த மாதிரி சேவ் பண்ணிடுங்க. pzz அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வித் நைட் கேட்கும் 2560x1440 கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதோட சைஸ் 2560x1440 அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த டிக் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். திருப்பி அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஜிப் ஃபைல் கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் ஒரு ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு லைட் இமேஜ் இருக்கும், அதை ஆட் பண்ணுங்கள். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பிளெண்ட் மோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி லீனியர் டார்ஜை கிளிக் பண்ணுங்கள். ஒப்பாசிட்டி 50% ஆக்கிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. திருப்பி அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டரில் லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே டிக் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ இந்த இது கரெக்டாக சென்டராக ஜூம் பண்ணணும். நம்ம மொபைல் சைஸில் கரெக்டாக வர மாதிரி ஜூம் பண்ணணும். இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் வர மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கொஞ்சம் டைம் எடுத்து இதை ஜூம் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் சேனலோட லோகோ இல்லாட்டி உங்கள் ஃபேஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஜூம் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சைஸுக்குள்ளே வச்சுருங்க. திருப்பி அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பிக்சல் லேப் ஃபோல்டருக்குள்ளே போங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஃபாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, உங்கள் சேனல் நேம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஸ்லோகனே ஆட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனோட png என்கிட்ட இருக்குது, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைனாட்டி வேணாம். இதை கரெக்டாக சைஸ் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா இமேஜ் ஆட் பண்ணலாம். அதுக்கு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபோட்டோ லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போங்க. உள்ள 3 சோஷியல் மீடியா ஐக்கானோட png ஃபைல்ஸ் இருக்கும். நம்ம முதல்ல யூடியூப் ஆட் பண்ணிக்கலாம். யூடியூப் ஆட் பண்ணி டிக் கொடுத்துருங்க. திருப்பி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் லேயர்ஸ் ரீச்டுன்னு காட்டும். இதுக்கு
கீழே புக்கு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மெஜ்ரோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஒரு 3 வாட்டி அழுத்துங்க. நம்ம சைஸுக்காக ஒரு லேயர் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரையும் மெஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கிட்ட அந்த லேயரை வந்து மெஜ் பண்ணாதீங்க. ஸோ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி FB ஐக்கான், இன்ஸ்டாகிராம் ஐக்கான்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிக்சல் லேபில் கிரியேட் பண்ணால் உங்கள் சேனல் நேமை ஆட் பண்ணுங்கள். அதை வந்து அந்த சோஷியல் மீடியா ஐக்கனுக்கு பக்கத்தில் வைங்க. அதே மாதிரி 3 சோஷியல் மீடியாவுக்கும் 3 நேம்ஸ் ஆட் பண்ணி இங்கே வச்சுருங்க கரெக்டாக. உங்களுக்கு தேவையான சைஸ்லாம் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் சைஸ்க்குள்ளே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ நம்ம சைஸ்க்காக ஆட் பண்ணோம்ல, அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அங்கே மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும் டூல்ஸ் மாதிரி, அதை கிளிக் பண்ணி செலக்ட் பிக்சலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. மேலே பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிளியர் கொடுத்துருங்க. அதே மாதிரி லைட் லேயருக்கும் பென்சில் கிளிக் பண்ணி கிளியர் கொடுத்துருங்க. இந்த பேக்ரவுண்ட் லேயரை கிளியர் பண்ணாதீங்க, நான் வீடியோவில் தெரியாமல் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அப்படி பண்ணியிருந்தா அண்டு கொடுத்துருங்க. இப்போ உங்களோட சேனலுக்கு உண்டான சேனலாக ரெடி. இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெளியில் போகிறதுக்கு ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் டோன்ட் சேவ்னு இருக்கும், சேவ் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணோன்னே மேலே வெளியில் போகிற மாதிரி ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் டு கேலரி கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபைலை டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்கள் கேலரிக்கு இந்த ஃபைல் சேவ் ஆயிரும். இது நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.